வணக்கம் அன்பு சொந்தங்களே, நான் ரீச்சாவினுடைய இங்கே கடைக்குள்ளே நிற்கின்றேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொய்யாப்பழம் எங்கேயுமே சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி இந்த யூடியூப்புகளில் பல அபாண்டமான பொய்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். மது விலை இது விலைன்னு சொல்லி. இப்போ நான் இங்கே வந்தேன், 2-3 தரம் இங்கே ஏற்கனவே வாங்கினான். இப்போ சொல்கிறதுக்கு வாய் கூசாமல் சொல்கிறீங்க. இங்கே இந்த தண்ணி பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபா தான். வெளியில் கூட நான் நினைக்கிறேன் 120 ரூபாய்க்கு போகுது. இங்கே இந்த அடித்த விலையை பாருங்கள், 100 ரூபாய்க்கு தான் நான் பண்ணுறேன். அப்போ இந்த கதைக்கிற நீங்கள், சும்மா பொய் சொல்கிற நீங்கள், அந்த காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிற நீங்கள், தயவு செய்து இப்படியான கதைகளை வெளியில் சொல்லாதீங்கோ. நீங்கள் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரத்தை கொடுக்காதீங்க. ஏண்டா இப்படி ஒரு மனிதன் இந்த மண்ணில் வந்து நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார், நல்ல நல்ல பணிகள் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே முட்டைமா மற்றது இந்த ரீச்சாவிൻ്റെ ஏராளம் முட்டை வகைகள், சோப் வகைகள் என்று ஏராளம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் ஒரு நேச்சுரலாக இருக்குது. அப்போ இந்த இதுகளை பாராட்டுறதாட்டியும் பரவாயில்லை. நீங்கள் சும்மா பொய் சொல்லி அது விலை இது விலை எண்ணாமல் நேரடியாக வந்து பாருங்கோ. இதை கேட்டுட்டு கமெண்ட்ஸ் அடிக்கிற நீங்களும் கவனமாக இருங்கோ. இதை வந்து சும்மா கமெண்ட்ஸ் அடித்து அதை பூதாகரமாக்காமல் இங்கே வாங்க, ரீச்சார்ஜ் திறந்திருக்கும் எப்போவுமே. இதில் பாருங்கள், விலையில் பாருங்கள், பார்த்து இதுக்கு நீங்கள் நல்ல ஒரு முடிவு எடுக்கலாம். எனவே இப்படி பொய் சொல்லி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிற இடத்துல அவாண்டமான பிரச்சனைகளை உருவாக்காதீங்க உறவுகளே. இன்றைக்கி தமிழர்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே தமிழர்கள் ஒற்றுமையும் இல்லை, அதை நல்லது செய்கிறவர்களை விடுறதும் இல்லை. இப்படியானதெல்லாம் இந்த தமிழினமே இன்றைக்கு ஒரு உலகம் எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விமோசனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு மிக காரணம். அதை புரிஞ்சு கொண்டு எல்லோரும் நல்லதை செய்கிறவர்களை வாழ்த்துங்க. வாழ்த்தாட்டியும் பரவாயில்ல, விமர்சிக்காதீங்க, பொய் சொல்லாதீங்க. நன்றி உறவுகளே.